ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசு. நாளை ஆடி வெள்ளிக்கிழமை தீப்பிரை அட்டவி வைரவர் வழிபாடு இடம்பெறவுள்ளது. நாளை ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாள் ஆலயங்களில் விசேட அபிஷேகங்கள் இடம்பெறவுள்ளன. வைரவர் ஆலயங்களில் தேய்பிரை அஷ்டமி வைரவ பெருமான் வழிபாடு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆடி வெள்ளி தேய்பிரை அஷ்டமி தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் நாள், ஆடி வெள்ளி, முதலாவது வெள்ளிக்கிழமை. அம்பாள் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், பொங்கல்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதோடு இந்த ஆடி கூழ் காட்சி கொள்வார்கள். இது ஆடி மாதம் பூர்வமே அம்பாள் ஆலயங்களிலே கூழ் காட்சி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் இந்த தேய்பிறை அஷ்டமி, இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானை வேண்டி வழிபாடுகள் செய்வது, நெய்விளக்கு ஏற்றி பிரார்த்தனைகள் செய்வது, எலுமிச்சம்பழம் வைத்து பூஜித்து அதை கொண்டு போய் வீட்டிலே சுவாமி அறையிலே வைப்பது, இவ்வாறு அந்த வழிபாடுகள் இது நம்பிக்கையோடு கூடிய வழிபாடுகள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அனைத்தும் சித்தியாகும். அவ்வாறு இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானை வேண்டி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தால் கடன் தொல்லைகள் தீரும், நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் தீரும், வழக்கு, கோடு, கச்சேரி இவையெல்லாம் விலகக்கூடியது என்று ஒரு நம்பிக்கையோடு கூடியதாகிய வழிபாடு இந்த தேய்பிறை அஷ்டமி வைரவப் பெருமானுக்கு. அங்கே இளநீரினாலே அபிஷேகம் செய்து தேசிக்காய் மாலை போட்டு, வைரவப் பெருமானுக்கு வடை மாலை போட்டு, பொங்கல் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பும் நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி. அதேபோல் நாளை ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், பஜனைகள், வழிபாடுகளும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமையக்கூடியது. இந்த பைரவப் பெருமானுடைய மூர்த்தமே சிவனுடைய அம்சம்தான் பைரவர். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம் என்கின்ற வகையிலே பிரம்மதேவனுக்கும் சிவனைப் போல 5 தலை, அதனாலே ஆணவம் கொண்டானாம். எனக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை, என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவரில்லை என்ற ஆணவம் வருகின்ற போது அடக்குவதற்காக ஒரு தலையை கிள்ளிய மூர்த்தம்தான் இந்த பைரவ மூர்த்தம். இந்த பைரவப் பெருமானை இந்த தேய்பிறை அஷ்டமியிலே வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்வில் சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் பெறுகின்ற வகையிலே நாமும் வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். கேகாலை வரக்காப்புல ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடிப்புற மகோற்சவம் நாளை மறுதினம் சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. கேகாலை மாவட்டம் அம்பிபுஸ் வரக்காப்புல ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தான வருடாந்த ஆடிப்புற மகோற்சவம் எதிர்வரும் 19ஆம் திகதி சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் 27ஆம் திகதி வேட்டை திருவிழாவும் 28ஆம் திகதி ஆடிப்பூரத்தில் காலை பால்குட பவனியும் நவோத்திர சகஸ்ட மகா சங்காபிஷேகமும் இரவு தேர் திருவிழாவும் இடம்பெறும். 29ஆம் திகதி தீர்த்த உற்சவம் நடைபெறவுள்ளது. இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதி சிவகாம ஞானி நாயன்மார் கட்டம் ஸ்கந்த சாம்பசிவாச்சாரியார் சங்கானி இலுப்பை தாழ்வ ஸ்ரீ முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவகாம ஞானி சிவபிரம்மஸ்ரீ நிவசத்தியானந்த சிவாச்சாரியார் ஆகியோரின் விண்ணுலக குருவானாகுடன் வவுனியா சிவகாம வித்யா பூஷனும் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களின் ஆசியுடன் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் உற்சவம் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.